ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சிசேரியன் பண்ணி குழந்த பெற்றவங்க என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிசேரியன் பண்ணி குழந்த பெற்றவங்க எல்லா உணவுமே எடுத்துக்க முடியாது, பார்த்து தான் சாப்பிடணும். ஏன்னா நம்மளுக்கு வயிற்றில் தையல் போட்டிருப்பாங்க, 10-12 தையல்கிட்ட போட்டிருப்பாங்க. அந்த தையலையெல்லாம் நம்ம ஆற வைக்கணும். அதனால் பார்த்து சாப்பிடணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வார்டுக்கு நம்மளை மாற்றின உடனேயே இட்லி தான் வாங்கி சாப்பிட சொல்லுவாங்க. நான் இட்லி தான் சாப்பிட்டேன். சில பேர் வீட்டில் இருந்து செஞ்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கவங்க அப்படி சாப்பிடுவாங்க. தூரமாக இருக்கிறவங்க கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும். அப்படி நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலுமே நீங்கள் தேங்காய் சட்னி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாம்பார் சேர்த்துக்கிடாதீங்க. அதில் கத்திரிக்காய் சேர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிசேரியன் பண்ணவங்களுக்கு 4 நாள் 5 நாளைக்கு தட்டியுமே ரொம்ப பசி எடுக்காது. பசி எடுக்காமல் இருந்தாலும் நம்ம அதிகமாக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. பசிக்காமல் இருந்தாலுமே, ஏன்னா நம்மளுக்கு முதுகில் ஊசி போட்டு அதுக்கப்புறம் தான் சிசேரியன் பண்ணுவாங்க. அந்த ஊசியோட வேகம் நம்மளுக்கு ஒரு 7-8 நாளைக்கு எப்படியும் இருக்கும். அதுக்கு தட்டியுமே நம்ம வயிறு ரொம்ப ஜீரணமாகாமல் அப்படியே கம்முன்னு அப்படியே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகள் சாப்பிடணும். என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்த சாம்பார் நீங்கள் சாப்பிடவே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, ரொம்ப தாகமாக இருக்குது, வெயில் டைம் பங்குனி சித்திரை டயத்தில் குழந்த பெற்றவங்கள்லாம் ரொம்ப தாகமாக இருக்கும். அதனால் ஆரஞ்சு ஜூஸு, லெமன் ஜூஸு இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்ட்டு தோணும். அதனால் நீங்கள் அதெல்லாம் குடிக்கவே கூடாது. ஏன்னா அது புளிப்பு பழம். அதெல்லாம் குடிச்சிங்கன்னா புண்ணு ஆறாது, நீர் வச்சிரும், சலம் வச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு எது நம்ம புண்ணு ஆறுறதுக்கு சாப்பிடணுமோ அந்த உணவுகளை மட்டுமே பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. இந்த ஜூஸ் ஐட்டங்கள் நீங்கள் குடிக்கவே கூடாது. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கவே செய்யாதீங்க. ரொம்ப வெயில் காலமாக இருக்குது அப்படின்னு சில பேர் வழக்கமாகவே வெயிலுக்குள்ளே போயிட்டு உடனே ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எடுத்து குடிப்பாங்க ஜில்லுன்னு. அந்த மாதிரி ஜில் தண்ணியே குடிக்கக்கூடாது. நீங்கள் குடிச்சிங்கன்னா புண்ணு ஆறாது. நம்மளுக்கு 8 நாள் 9 நாளைக்கு அப்புறம் தையல் பிரித்ததுக்கு அப்புறமாவே நம்ம வீட்டில் போய் நல்லா ஆயின்மெண்ட் போட்டு நல்லா புண்ணு ஆற வச்சுருவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணு ஆறாது ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆற வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், உடனே ஆறாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜில் ஐட்டங்கள் நீங்கள் குடிக்கவே செய்யாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு தானே குடிக்கக்கூடாது, சூடாக குடிக்கலாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா சூடாகவும் குடிக்கக்கூடாது. அதிக சூடு நீங்கள் குடிக்கவே கூடாது. நல்லா காப்பி குடித்தாலுமே நல்லா ஆற வச்சு குடிங்க. பால் குடித்தாலும் நல்லா ஆற வச்சு குடிங்க. சூடாகவும் குடிக்கக்கூடாது, ஜில்லுன்னு குடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மிதமான சூட்டில் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறமா சாப்பாடும் ரொம்ப சுட நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஏன்னா நம்ம குடல் குழந்த பெற்ற குடல், அது ரொம்ப இளங்குடலாக இருக்கும். குழந்த பெற்ற உடனேயே அது நம்ம சூடாக சாப்பிட்றதுனால அந்த குடலுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அதனால் நீங்கள் சூடாக எதுவுமே எடுத்துக்கவே வேண்டாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதிகமான காரம் நீங்கள் சேர்த்துக்கவே கூடாது. காரமாக நீங்கள் சாப்பிடாதீங்க. காரம் வச்சு சாப்பிட்டோன்னா நம்ம குடல் புண்ணு ஆறாது. காரத்தை எவ்வளோக்குள்ளே நம்ம குறைச்சி சாப்பிடுதோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வயிற்று புண்ணு ஆறும். அதனால் காரத்தையும் நல்லா குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மீன் கருவாடு அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டங்களில் மீன் கருவாடு இந்த ரெண்டையுமே நீங்கள் சாப்பிடவே கூடாது. அது சாப்பிட்டிங்கன்னா புண்ணு நீர் வச்சு சலம் வச்சிரும். அதுக்கப்புறமா ஆறாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மீன் கருவாடு ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் சாப்பிடணும். இது முதல் 3 மாதத்துக்கு நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வயிற்று புண்ணு நல்லா ஆறி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அந்த மாதிரி சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி தோசை ஐட்டங்கள். தோசை நம்ம கல்லில் வச்சு நல்லா வாட்டி தானே நம்ம சாப்பிட்றோம். அதுக்கு ஜீரண சக்தி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம இட்லி நல்லா
நீராவியில் வெந்து போய் இருக்கிறனால அது வந்து நம்மளுக்கு நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தோசை சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா தோசை சாப்பிடாதீங்க, இட்லி சாப்பிடுங்க. தோசையை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி கடினமான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம குடல் வந்து ரொம்ப இளங்குடலாக இருக்கும், குழந்த பெற்ற குடல். அதனால் அதில் வந்து ஜீரண சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இப்படி திடமான உணவு வந்து எடுத்து சாப்பிட வேணாம். ஒரு 3 மாதத்துக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம நார்மலாக ஆக முடியும். அதனால் நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்ச சிக்கன், அந்த மாதிரி சிக்கன், அப்பளம்லாம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அப்பளம், ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டங்கள், ஊறுகாய், சில பேர் மோர் வத்தல், சீனரிக்காய் வத்தல் அந்த மாதிரி வறுத்து அதெல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பாட்டோடு சேர்த்து. அதுக்கப்புறமா ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிற மாதிரி சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்னென்னா நம்ம ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரி ரோட்டு கடையில் உள்ள அந்த மாதிரி ஆயிலெலாம் நிறைய சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி அதிகமாக சாப்பிடாதீங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து புண்ணு ஆற விடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்டாலும் கொஞ்சம் பிராய்லர் கோழி வந்து உங்களுக்கு சிக்கன் சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னா நாட்டுக்கோழி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிராய்லர் கோழி வந்து நீங்கள் சாப்பிடவே செய்யாதீங்க, அதுவும் வந்து புண்ணு வந்து ஆற விடாது. அதனால் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வேணால் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. மீன், கருவாடு தொடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் சாப்பிட்லாம். மட்டன் வந்து புண்ணு ஆற வைக்கும், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. மட்டன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, மீன், கருவாடு மட்டும் வேணாம். அதுக்கப்புறமா பிராய்லர் கோழி, சிக்கன் வகைகளும் கொஞ்சம் வேண்டாம். அப்புறமா நீர் வச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் வந்து நீங்கள் சேர்க்க வேணாம். சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி அரிப்பு வரக்கூடிய கிழங்குகள் ஐட்டங்கள் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். வாழைக்காயெல்லாம் சேர்க்காதீங்க. வாழைக்காய், உருளைக்கிழங்கு அது எல்லாமே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.